thank you Jesus. ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேவ ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்து நம்மை நிரப்பணும். Hallelujah. Thank you Jesus. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நிரம்பி வழியிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்போம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் நடுவே கட்டவிழ்த்து விடுவீராக. நீர் இறங்கி வருவீராக. Hallelujah. வானத்தின் அபிஷேகமே இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்மை மூடுகிற தேவ பிரசன்னம் முத்தே. ஓ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவா, feel his presence this morning. அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். அவருடைய மகிமையை உணருங்கள். ஓ தேவா, ஓ இறங்கியே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை தேற்றுவார். அவருடைய பிரசன்னத்தில் நம்மை சந்தோஷமா இருக்க வைக்கிறார். ஓ தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஓ ஹalleluya. நம்மை சுற்றிலும் தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
ஆத்துமாவை நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. தேவனின் தூய அக்கினி, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. இதோ அக்கினியை போட்டு வந்தேன், அதை இன்றைக்கே போடுகிறவர், இப்பொழுதே போடுகிற தேவன். சொல்லுங்க, தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் மூடுதே. ஓ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். சொல்லுங்க, தேவனின் மகிமை, தேவனின் கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கைக்கு முக்கிய ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து களிகூற வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்தும். ஆராதனை வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விமோசனம் கிடைக்கட்டும் எங்க வாழ்க்கையில. நாங்க தொடர்ந்து உம்மை பாடி உயர்த்த போகிறோம் ஆண்டவரே. எங்கள் சோர்வுகளை வைத்தல்ல, தேவ பிரசன்னம் எங்களை சந்தோஷமாக்கி இருக்கிறதை நினைத்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் மாறி போக போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் துதித்து பாட ஆண்டவரே. எங்களுக்கு சில தடைகளை கொடுக்கிற பிசாசு இங்கே இருந்தானால் ஆண்டவரே, எங்க சரீரத்தில் சில காரியங்களை அவன் செய்ய நினைத்தானால், இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பிதாவானவர் அவனுக்கு கட்டளை கொடுப்பீராக. ஒருபோதும் எங்களுக்கு தடையாக ஒரு மனுஷனும் ஒரு சக்தியும் கிரியை செய்யவே முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த கால வேளையில உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் விடுதலையாய் உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்த எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் பலன் அடைகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் எனக்கு உண்மையான பலன் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு உண்மையான பலனா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் முதல் நாளை நம்ம தொடங்குறோம் பாருங்க. எதில் தொடங்குறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நாம் தொடங்குகிறோம். இந்த துவக்கம் நாம் இந்த வாரம் முழுவதும் இந்த தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 150ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வசனத்தை சொல்லி இப்பொழுது பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்.
அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவை ஏற்றுவோம். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். உயர்த்துவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். உயர்த்துவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை ராஜாதி ராஜனாம் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள்
எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதித்தார்களாம். அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடமே, அந்த அஸ்திபாரமே அசைந்தது என்று போட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நான் கர்த்தரை துதிக்கும் போது என் அஸ்திபாரத்தை அசைக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழிக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அதில் வாசிக்கும் போது சொல்லியிருந்தது, எந்த சிறைச்சாலைக்குள்ள அடைச்சி காவலாளியை வச்சிருந்தானோ அவன் தன்னை குத்தி கொள்ள போறானா. அப்படி ஒரு பயத்தை உண்டாக்குவார் சத்துருக்குள்ள. அவனே தன்னை குத்தி கொள்ள போறான். அப்ப பாருங்க, பவுல் சொல்றாரு, இல்ல இவனை குத்தி கொள்ளாதப்பா, நாங்க ஒன்றும் தப்பிச்சு வெளியே ஓடிடல. எங்களை தப்பிச்சு ஓடுற லெவல்ல கர்த்தர் எங்களை வைக்கல. நான் இங்க இருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அதான் ரொம்ப விசேஷம். தப்பிச்சு ஓட வச்சிட மாட்டார் நம்மள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பிச்சு ஓடுற மாட்டீங்க. அப்படி ஓட விட்டுற மாட்டார். இருக்கிற இடத்துல வைப்பாரு. இருக்கிற இடத்திலே சத்துருவின் தலையை நசுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வல்லமையை தந்து நடத்துகிற நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஆராதிக்கிறீங்க? நான் அப்படிதான் இந்த பாட்டை பாடினேன். எல்லாம் இந்த உலகத்துல உண்டாக்கின எல்லாமே கர்த்தரை துதிக்கிறதா. சூரியன் துதிக்குதான், சந்திரன் துதிக்குதான், எல்லாமே துதிக்கிறதா. ஆனா மனுஷங்க துதிப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனா நீங்க நல்லா துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தினீங்க. மனுஷன் எவ்வளவு விலையேற பெற்றவன். மனுஷனை தேவன் தம்முடைய சார்பில் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் எவ்வளவு விசேஷமானவனா இருக்கிறான். அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க, நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவங்களா இருக்கிறோமா. காட்டு புஷ்பங்களை காட்டிலும், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், எல்லாத்த காட்டிலும் மனுஷனை விசேஷமா கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஜனத்தை தான் சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜனத்தை நம்மளை ஏற்படுத்தினதனுடைய மெயின் ஃபோக்கஸ், மெயின் நோக்கமே கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, நான் சொன்னேன் பாருங்க, அஸ்திபாரம் அசைற அளவுக்கு துதிக்கணுமா. எத்தனை பேர் இப்ப அப்படி துதிக்க போறீங்க? ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தி நமக்கு எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் இயேசுவை நாம் உயர்த்த போகிறோம். அனைத்தையும் நமக்கு தருகிற ஆண்டவர், அது ரொம்ப விசேஷம். தாவீது தான் வாழ்க்கையில அவன் எதை செய்ய மறந்தானோ இல்லையோ, அவன் சொல்றான் பாருங்க, என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், எதை நான் இழந்து போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இப்போ ஆண்டவரை சொல்லி நமக்கு எல்லாவற்றையும் தருகிற இந்த தேவனை துதித்து உயர்த்தி இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வாலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வாலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எங்களை தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வாலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்துவி, அழுகினை போல் என்னை சுமந்தினோம் என் தேவனே.
போல் என்னை சுமந்திடும் யெகோவா யெகோவாயிரே யெகோவா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி யெகோவாயிரே 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 அனைத்தையும் மாறிவிடும் எனக்கென பலக்காரம் என்னை உயர்த்தினோம் என் தேவனே. அவருடைய செட்டையின் நிழல் அக்கலமாய் வைத்திருக்கிற ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே தீங்குகள் நேராமல் காக்கிற எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஏக சத்தமாய் மகிமைப்படுத்தி பாடுவோம். செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் யெகோவா யெகோவாயிரே யெகோவாயிரே ஓ யெகோவாயிரே ஈரே யெகோவாயிரே யெகோவாயிரே அனைத்தையும் மறந்திடும் எனக்கென தந்திடும் பலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் நம்முடைய நோய்களை தீர்த்து இன்றும் நம்மை சுகமாக வைக்கிற ஆண்டவர் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை சிலுவையில் இந்த நோய்களை தீர்த்தவரே என்று சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. உணர்ந்து சொல்லுவோம் சிலுவையில் எந்த சுமந்தீரே அங்கே நான் சுகமானேனே என் உயர்த்துவோம் யெகோவாயிரே. Oh yes அனைத்தையும் மறுவிடும் எனக்கென தந்திடும் பலக்காரம் என்னை உயர்த்திடும் என் நீங்க சொல்லுங்க அனைத்தையும் அனைத்தையும் மறுவிடும் அவருடைய பலக்காரம் தேவனே. தேவனால் பிறந்த எல்லாமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்னையும் ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எல்லா மலைகளையும் பதறாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறதை எண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதறாக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் எல்லாரும் எழுப்பி நின்று உயர்த்துவோம் யெகோவாயிரே யெகோவா
நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ஹalleluya யெகோவா கர்த்தரே ஓ யெகோவா எல்லாவற்றிற்கும் மேலான எங்கள் தெய்வமே, எங்களை துதிக்க வைக்கிறவரே, எங்கள் துதிக்கு பாத்திரராகிய எங்கள் இயேசுவே, எங்கள் யெகோவா ஈரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் உயர்த்தினோம். தேவனால் பிறந்ததெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே, ஜெயம் எங்களை விட்டு தூரமாக இல்லை. ஜெயத்தை எங்களுக்காக வாங்கி தந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறதுனாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம். எல்லா சத்ருவின் அதிகாரத்தின் மீதும் ஜெயம் எடுப்போம். எல்லா கிரியைகளின் மீதும் ஜெயம் எடுப்போம். இயேசுவினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு. சிலுவையிலே நீர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் அழித்தீரே, முற்றிலும் அழித்தீரே. அவனுடைய தலையை நசுக்கினீரே. இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அநேகம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன கிரியைகள் எங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்தாலும், எங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை இன்னும் துதிப்போம், இன்னும் உம்மை போற்றுவோம், இன்னும் உம்மை ஆராதிப்போம், இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு காரியம் தான் தெரியும், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்த 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 எங்களுக்கு முன்பதாக இருக்கிற கோட்டைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை எளிதாக தரைமட்டமாக்குகிற இயேசுவின் வல்லமை போதும். துதி என்னும் ஆயுதம் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி கர்த்தரை துதிக்க போறீங்க? ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உம்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்க உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை துதித்தது போல நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. இன்னும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே, இன்னும் உம்மை உயர்த்துவோம், இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவோம். என்ன போராட்டங்கள் இருக்கட்டும், உம்மை துதிப்பதை நாங்கள் நிறுத்துவதில்லை, உம்மை உயர்த்துவதை நிறுத்துவதில்லை, உம்மை ஆராதிப்பதை நாங்கள் நிறுத்துவதில்லை ஆண்டவரே. ஹalleluya, thank you Jesus. Oh, we worship you Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, இன்னும் துதி ஷபதல பரயதரஹ ரெமகலரபோ. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். பயங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை துதிப்போம், உம்மை ஆராதிப்போம். காரணம் என்ன? எங்களை மீண்டும் எழுப்புகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர்.
வல்லமையை எழுப்புகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதை நினைத்து உம்மை துதிப்போம் ஆண்டவரே. வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் மரண பயங்கள் சூழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்புகிறவர், மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். சொல்லுங்க, இன்னும் துதி, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ, இன்னும் துதி, இன்னும் போற்றுவே. நம்பிக்கை ஆவையும் இழந்து அந்த ஸ்திரீ போய் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டபோது இழந்த நம்பிக்கை மறுபடியும் அவனுக்கு தந்தது போலவே நம்பிக்கை இழந்தா மறுபடியும் நம்பிக்கை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கை எல்லாமே மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்கிறவர். ஓ எஸ், கல்லறையை புரட்டுகிறவரே, என்னை மறுபடியும் உயிர் தேடும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இன்னும் இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் கண்ணீர் நங்கள் சூழ்ந்தாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை கட்டி எழுப்புகிறவர். ஷபபதரபா, இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதி, ஓ எஸ், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். ஓ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ
போற்றுவே. இன்னும் துதிப்பே. ஷபதலபதியா துரஹா ரிகபதலரபோ ஷகலரதரா. இன்னும் துதி, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். கட்டி எழுப்புகிறவர், கட்டி எழுப்புகிறவர். ஹalleluya. மறுபடியும் சீரமைக்கிற ஆண்டவர், சீர்படுத்துகிற தேவன். உங்க வாழ்க்கை இன்றைக்கு கட்டி எழுப்புகிற தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஓ ஹalleluya. உயிர்த்தெழ செய்கிற இயேசுவின் வல்லமை இந்த ஆராதனை வேளையில இங்க இறங்கி வரட்டும். ஓ கட்டி எழுப்புகிறவரே, உயிர்ப்பிக்கிற தேவனே, எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நீ. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் நினைக்கிற அந்த காலை வேளையில ஹalleluya ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஒருவேளை இந்த காலை ஆராதனை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே இது மாறாதா, இந்த நிலைமைக்கு ஒரு முடிவில்லையா? ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, இன்னும் துதிக்க துதிக்க, இன்னும் அவரை உயர்த்த உயர்த்த, இன்னும் துதியின் அந்த வல்லமைகள் நமக்குள்ளே அது எழுப்பப்பட எழுப்பப்பட எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்னோடு கூட வந்து என்னை நடத்துவார். எல்லா செத்த நிலைமைகளையும் மாற்றுகிற தேவன், எல்லா நிலைமைகளையும் மாற்றுகிறவர். தனிமையிலே அநேக நேரம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தோமே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் மாற்ற முடியும், அவருக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகள் உமக்கு தெரியும், உமக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். உமக்கு இதை மாற்றுவது லேசான காரியம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம். நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் நடுவே நீர் இறங்கி வந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய வார்த்தையினாலே எங்களை குணப்படுத்தும், எங்களை தைரியமாக்கும். ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து தாரும். எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். ஆண்டவரே நீர் சொல்ல நாங்கள் கேட்டு, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமைதலாக இருந்து நீர் பேசுகிற சத்திய வசனத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.